ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு அருமையான மாங்காய் சம்மந்தி. இந்த மாங்காய் சீசனில் ஒரு மஸ்ட் ட்ரை டிஷ்ஷுங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், திரும்ப திரும்ப செய்வீங்க. ரொம்ப ஒரு ருசியான சட்னி இது. மாங்காய் சேர்த்து செய்கிற கேரளா ஸ்பெஷல் மாங்காய் சம்மந்தி. ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி. ஒரு 5 நிமிஷத்துக்கு உள்ளேயே நம்ம பண்ணிடலாம். எல்லாம் ரெடியாக இருந்தால் டக்குன்னு ஒரு 2 நிமிஷத்தில் இந்த மாங்காய் சம்மந்தி ரெடி பண்ணிக்கலாங்க. சுட சுட சாதம் போட்டு இந்த மாங்காய் சம்மந்தி வச்சு விருப்பப்பட்டவங்க மேலே கொஞ்சமாக தேங்காய் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு விட்டு நல்ல சூடான சாதத்தில் இந்த மாங்காய் சம்மந்தி சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன். வாவ், என்ஜாய் பண்ணுவீங்க. வாசனையும் டேஸ்ட்டும் செம்மையாக இருக்குங்க. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க. புதுசாக சமைக்க பழக்கிறவங்க கூட டக்குன்னு ஈஸியாக ஜம்முன்னு செஞ்சிடலாம், என்ஜாய் பண்ணலாம். நான் இப்போ ரீசெண்டாக கேரளா ட்ரிப் போயிருந்தேன். அங்கே ஆலப்புழா போட் ஹவுஸில் ஒரு நாள் ஸ்டே பண்ணணும். அங்கே இருக்கிற செஃப் ரொம்ப அருமையாக சமைச்சு கொடுத்தாரு. நிறைய டிஷ்ஷஸ் என்ஜாய் பண்ணணும். அதில் பர்டிகுலர்லி இந்த மாங்காய் சம்மந்தி ரொம்ப அருமையாக இருந்தது. ஸோ அவர் யூஸ் பண்ணின அந்த வெரைட்டி மாங்காவே அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு வந்த உடனே இந்த மாங்காய் சம்மந்தி ட்ரை பண்ணணுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அந்த ரெசிபியை தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இங்கே இந்த மாங்காய் நல்ல புளிப்பும் இருக்குது, லைட்டாக ஒரு இனிப்பும் இருக்குது. நல்ல டேஸ்ட்டாக இருக்குது அப்படியே காயாக சாப்பிட்றக்கே. இந்த மாங்காயில் தோல் சீவி எடுத்துக்கிறேங்க. நான் இங்கே இந்த ஃபுல் மாங்காவும் யூஸ் பண்ண போகிறதில்ல. நான் இங்கே சட்னி பண்ணுறக்கு அளவாக தேவையான அளவு ஒரு அரை மாங்காய் மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். உங்ககிட்ட எந்த வெரைட்டி இருந்தாலும் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் புளிப்பான மாங்காய் இருந்தாலும் ஓகே, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பட் மிஸ் பண்ணாமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மாங்காவை நல்லா தோல் சீவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க. நான் இங்கே ஒரு அரை மாங்காய் எடுத்துருக்குறேங்க. நீங்கள் மாங்காயோட புளிப்புக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கூட குறைய அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஒரு சின்ன தேங்காயில் ஒரு அரை மூடி தேங்காவை துருவி எடுத்து வச்சாச்சுங்க. இது கூட ஒரு 8 to 10 சின்ன வெங்காயம். அடுத்ததாக ஒரு 4 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்குறேங்க. இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடரும் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் ஜஸ்ட்டு கலருக்கு வேண்டி இதில் பெருசாக காரம் இருக்காது. வேணும்னா யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் வரமிளகாய் மஸ்ட்டு. அந்த காரம் கொஞ்சம் புளிப்புக்கு தகுந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்காங்க. அடுத்ததாக ஒரு இன்ச்சு சைஸ் இஞ்சியை தோல் சீவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சாச்சு. இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை, அப்புறம் தேவையான அளவு உப்பு. அடுத்தது தேங்காய் எண்ணெய். இது கேரளா ஸ்பெஷல் டிஷ்ஷு. ஸோ தேங்காய் அங்கே கண்டிப்பாக சேர்ப்பாங்க. இந்த சட்னி அரைக்கும் போது நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது. கொஞ்சமாக தேங்காய் விட்டு பருப்பருன்னு அரைச்சிக்கணும். அங்கே தேவையான பொருள் எல்லாமே ரெடியாக இருக்குது. இதை அப்படியே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு கோர்ஸ் மோடில் டக்குன்னு அரைச்சி எடுத்துடலாம். இல்லை அம்மியில் வச்சும் அரைக்கலாம். பச்சையாக அரைக்கிறது தான் அத்தன்டிக் ரெசிபி. இல்லை இந்த வெங்காயோட பச்சை வாசனை பிடிக்காதுன்னு யோசிக்கிறவங்க லைட்டாக வதக்கிட்டு அரைக்கலாம். நான் இங்கே லைட்டாக வதக்கி தான் அரைப்பேன். இங்கே ஒரு தாளிப்பு கரண்டியில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன், தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். இதில் ஃபஸ்ட்டாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகாய் சேர்த்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வறுத்து விட்டுருவோம். சூடான எண்ணெயில் மிளகாய் போடும்போது ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே அது உப்பி நல்லா வறுப்பட்டுரும். பாருங்கள், நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ இதை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுருவோம். ஸோ கம்ப்ளீட்டாக வறுத்த மிளகாவை மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. அடுத்தது அதே சூடான எண்ணெயில் கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சியை சேர்த்துருவோம். கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்து விட்டு அகைன் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வதக்கி விட்டுருவோம். இந்த இஞ்சி வெங்காயம்லாம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் மட்டுமே வதக்கி விட்டுக்கோங்க, அந்த ரா ஃப்ளேவர் போகிற வரைக்கும். ஏன்னா ஒரு சிலருக்கு அந்த பச்சை வெங்காயத்தோட ரா ஃப்ளேவர் பிடிக்காது. ஸோ அதுக்கு வேண்டி தான் நம்ம இப்படி லைட்டாக வதக்கிக்கிறோம். இது நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா வதக்கியாச்சுங்க. இதையும் எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுருவோம். கூட ஒரு கொத்து கருவேப்பிலை. அடுத்ததாக அரைமூடி தேங்காய், அதாவது சின்ன தேங்காயில் ஒரு அரைமூடி தேங்காய் சேர்த்துருக்குறேன். அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மாங்காவை கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம். இது கூட காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன். இது ஆப்ஷனல். சட்னி நல்லா கொஞ்சம் கலராக இருக்கிறதுக்கு நம்ம சேர்த்துக்கிறோம். அடுத்தது தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. இப்போ கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய், 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய். கண்டிப்பாக தண்ணி ஒரு சொட்டு கூட விடாமல் இந்த மாதிரி பருப்பருன்னு அரைச்சிக்கோங்க. அம்மிலையும் அரைக்கலாம், இல்லை மிக்ஸி ஜாரில் போடுறதா இருந்தால் இப்படி கோர்ஸாக அரைச்சிக்கோங்க. ஃபுல்லாக பேஸ்ட்டு மாதிரி ஆக்க வேண்டாம், அதுதான் நல்லாயிருக்கும். இப்போ மிக்ஸி ஜார்லேருந்து நல்லா உருட்டி எடுத்தாச்சு. அவ்வளோதாங்க, அருமையான சுவையான மாங்காய் சம்மந்தி ஜம்முன்னு ரெடி ஆயிருச்சு. எல்லா பொருளும் நம்ம எடுத்து வச்சுருந்தா டக்குன்னு ஒரு 2 நிமிஷத்தில் பண்ணிடலாங்க.
ரொம்ப குயிக்காக ரெடி ஆயிரும். ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி. புதுசாக சமைக்க பழகிறவங்க கூட ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், திரும்ப திரும்ப செய்வீங்க. நல்ல சூடான சாதத்தில் இந்த மாங்காய் சம்மந்தி வச்சு கொஞ்சமாக தேங்காய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன். வா, என்ஜாய் பண்ணுவீங்க. டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இதை துவையல் மாதிரியும் நம்ம வச்சு சாப்பிடலாம். ரச சாதம், தயிர் சாதத்தோட தொட்டுட்டு. பட்டு சாதத்தோடு கலந்து சாப்பிட்டா ஃபுல் சாதமும் இதுலேயே சாப்பிட்றலான்னு தோணும். அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சோறு வச்சாச்சு, டீட்டெயிலாக சமைக்கிறதுக்கு நேரம் இல்லை, ஏதாவது சிம்பிளாக பண்ணலான்னு யோசிக்கும்போது இந்த மாங்காய் சம்மந்தியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். கண்டிப்பாக சிம்பிளாக சமைச்சோங்கிற ஃபீலே இருக்காது, திருப்தியாக சாப்பிட்றலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.